வணக்கம் மக்களே, இன்னைக்கு இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆகிற ராஜஸ்தானி பாட்டி பார்த்துருவோமா? இந்த ரெசிபி பண்ணி வீட்டில் ஒரு பல்புமே வாங்கினேன். என்னென்னு வாங்க பார்த்துருவோம். இதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பை நல்லா மையா அரைச்சி அது கூடயே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற எல்லா மசாலாவும் சேர்த்து தண்ணி ஊற்றாம கோதுமை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க, ஸ்மூத் ஆகுற வரைக்கும். இதை வந்து நான் இந்த அளவுக்கு வந்து தேய்ச்சிக்கிட்டேன். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் மெல்லிசா தேய்ச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே தேய்ச்சி நம்ம காமிக்கிற மாதிரியே மடிக்கணும். மடித்து லாஸ்ட்டில் நெய் ஒரு சொட்டு விட்டுட்டு நம்ம இந்த கயிறை வச்சு இந்த மாதிரி வச்சு இப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா அழகான ஷேப்ல வந்துடும். இதை வந்து நம்ம பனியார கல்ல வச்சு லைட் நெய் ஊற்றி சுட்டு எடுத்துட்டா முடிஞ்சது. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக முடியல. அரை மணி நேரம் ஆச்சு லிட்ரலா இது வந்து எல்லா பக்கமும் வெந்து வர்றதுக்கு. ஆனாலும் முழுசா வேகலை. உள்ள வந்து கொஞ்சம் மாவாக தான் இருந்துச்சு. வீட்டில் வந்து இதுக்கு பேசாமல் சாயந்தரம் பாப்கார்னே செஞ்சுருக்கலாம். ராஜஸ்தானி பாட்டின்னு என்னத்தையோ செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பேச்சு வாங்கினது தான் மிச்சம். உங்கள் ரிஸ்க்கை பார்த்து செஞ்சுக்கோங்க. அருமையாக சுவைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். பாய்.